ஹாய் மக்களே, திஸ் இஸ் கே, உங்கள் மிஸ்டர் கே. இன்னைக்கு எங்கே போகிறோம்னா ஷூட் ஒன்று போகிறோம். சென்னை மாநகராட்சி இந்த தேர்தலுக்காக வந்து ஃபங்க்ஷன் மாதிரி நடத்திட்டு இருக்காங்களாம். அப்படி தான் சொன்னார். 5 மணிக்கு அங்கே ஈவெண்ட்டு ஸ்டார்ட் ஆகும், 7-8க்கெலாம் முடிஞ்சிரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கழிவு நீர்லாம் அப்படியே தேங்கிட்டு இருக்கு. இங்கே இருக்கவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரில. அந்த ஸ்மெல்ல சுத்தமாக முடியல. நான் வந்து ஸ்கார்ஃப் போட்டிருக்கேன், அதுக்கே எனக்கு அந்த ஸ்மெல்லு அவ்வளோ ஹெவியாக வருது. ஆனால் இங்கே இருக்கவங்க அதை இங்கே தான் வீடு இருக்குது ஓரத்தில், எப்படி இருக்காங்க? இன்னும் கொசுலாம் கொஞ்சம் கடிச்சாலே கடுப்பாயிடுது, நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, அங்கங்கே வீங்கி போயிடுது. இவங்க எப்படி இதெல்லாம் பொருட்படுத்தா இருக்காங்கன்னு தெரில. ரொம்ப கஷ்டம். இதுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எதனா பண்ணலான்னா எதுவும் பண்ண மாட்டுறாங்க. ரெவென்யூ சுத்திகரிப்பு நிலையம்ன்ட்டு அங்கங்கே இருக்குது, ஆனாலும் சுத்திகரிக்கிற மாதிரியே தெரில. இது சுற்றி சுற்றி வந்தீங்க. ஆனால் நம்ம விவேக் சார் சும்மா சொல்லிங்க, டேக் டைவர்ஷன்ட்டு. காலையிலேருந்து இந்த ஷூட்டுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பொறுமையாக தூக்கம் கூட தூங்காத டைம் ஆகிடும்ன்ட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்போவும் லேட்டு. இதை யாராச்சும் இந்த ஃபீல் அனுபவிச்சிருக்கீங்களா? நம்ம ஒரு விஷயத்த பண்ண போகிறோம், இல்லை ஒரு இடத்துக்கு போக போகிறோம், ஏதோ ஒரு இன்டர்வியூவோ ஏதோ ஒன்று, ஒரு எக்ஸாம், எனிதிங் எல்ஸ், அதுக்கு போகிறதுக்கு ப்ரிப்பேர்டாக இருப்போம். அதுக்கு முன்னாள்லேருந்தோ இல்லை அன்றைக்கி காலையிலேருந்து ப்ரிப்பேர்டாக இருப்போம். இந்த டைமிங்குள்ளே அங்கே போயிடணும், முன்னாடியே போனோம், அப்படி இப்படின்ட்டு வெல் பிளான் பண்ணி வச்சுருப்போம். கடைசியில் பார்த்தா அந்த டைமுக்கு போக முடியாது, சொதப்பிடுவோம். அது யாராச்சும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அது யாராச்சும் நடந்திருக்கா? இப்போ எனக்கு அப்படி தான் நடந்துச்சு. 5 மணிக்கு அங்கே இருக்கணும், நம்ம ஒரு டைம் கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி ரெஸ்டாரண்ட் 4:30 ஆகிடுச்சு. 4:30 மணிக்கெலாம் நான் அங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணோன்னு பார்த்தேன். ஒரு நாள் ஃபுல்லாக இதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன், அப்போவும் சொதப்பிட்டேன். லாஸ்ட் மினிட்ல இப்படி சொதப்புறதே ஒரு வேலையாக போச்சு. ஒரு ஷூட்டுக்கு 1 ஹவருக்கு முன்னாடிலாம் போயிடுவோம். அங்கே இருக்கவங்களே கேட்பாங்க, ஏன் ப்ரோ இவ்வளோ சீக்கிரமாக போனீங்க, நாங்களே இன்னும் வரல ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஈவெண்ட்லலாம் ஒரு ஈவெண்ட்டு லேட் ஆகிடும். இதை நம்ம என்ன பண்ணுறது? ஒரு பங்க்சுவாலிட்டியே இல்லை. என் மூஞ்சில் நானே துப்பிக்கணும் போல். ஐயோ, டிராஃபிக் வேறு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேறு. எல்லாம் இப்போ தான் மெரினாவுக்கு போவாங்க, படையெடுப்பாங்க வேறு. வீக்கெண்டு டிராஃபிக் லேட் ஆச்சுன்னா கழுவி ஊற்றுவாங்க. நீங்கள் பிஃபோராகவே கிளம்புறதானா ப்ரோன்னு போல். நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த வாட்டி ஃப்ளைஓவர் சுற்றி ஊரே சுற்றிட்டுலாம் போவேனா, நான் அப்படியே ஷார்ட்டாக ஏறிட போகிறேன். எப்படி போகிறதுன்னு தெரில. ஆற்காடு ரோடு அப்படி போய் போனால், கோடம்பாக்கம் போய் போனால் இன்னும் லேட் ஆகிடும். இது ஒரே ஸ்ட்ரெயிட்டு, ஏன்னா ஒன்று சிக்னல் தான், ஏகப்பட்ட சிக்னல் இருக்கும், அங்கேயும் இங்கேயும் நின்று போனோம். பரவாயில்ல, நம்ம இப்படியே போயிடும். கோடம்பாக்கத்தில் வந்து அந்த மெட்ரோ ஒர்க் நடக்கிறதுனால டிராஃபிக்காக இருக்கும். அப்பப்போ அங்கே எப்படி டிராஃபிக் ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. நம்ம ரங்கா ப்ரோ வேறு கேட்டார், நல்லா இருக்குடா வாடா நம்ம பண்ணுவோம் மோட்டோ விளாகுன்ட்டு. அவரது தான் ஆக்சுவலாக அந்த கேமரா. அவர் பாவம், அவர் என்கிட்ட கொடுத்துட்டு அவர் எதுவும் ஷூட் பண்ணாத இருக்கார். நான் கேட்டேன், நான் வெள்ளிக்கிழமை வந்து வர்க்காலா போகிற மாதிரி இருந்தது ஃப்ரெண்டும் கூட. அப்புறம் பிளான் ட்ராப் அவுட்டு. காசு நகி போயிருக்கானுங்க, ஜாலியாக இருக்காங்க போல். வீடியோவாக எடுத்து அந்த குரூப்பில் போட்டுட்ருக்காங்க. நான், நம்ம பையன் ஜாக்கு, அப்புறம் நீங்கள் 3 பேரும் போய் வர்க்கலாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஒரு நாள் கூடிய விரைவில். இதெல்லாம் சொல்கிறதுக்கு நல்லா இருக்கு, இதில் எதுவுமே நான் பண்ண மாட்டேறேன். அதுக்கு தான் கடுப்பாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது நான் ஃப்ளைஓவர் சுற்றியே வந்திருக்கலாம் போல். இதில் சுற்றி போகிறதுக்கு இத்தனை சுற்றினதுக்கு அங்கே ஒரே சுற்றினந்தனா ஃப்ளைஓவரை, இந்த நேற்றுக்கு அண்ணன் ஆர்ச்சிக்கிட்டே போயிட்டுருப்போன்னு நினைக்கிறேன். அந்த அண்ணன் எட்டி பார்க்குறாரு, என்ன நம்ம மூஞ்சி திரையில் வருது அப்படின்ட்டு பார்க்குறாரு போல். இப்போ அங்கே சிக்னல் போட்டாங்கன்ட்டு நம்ம இங்கே முறுக்கணும்னு வச்சிங்களேன், அந்த டைமில் அங்கே ரோடு காலியாக இருக்குன்ட்டு யாராச்சும் ஒருத்தர் வந்து குறுக்க விடுவாங்க.
அப்படிதான் விழுந்து வாரினது இந்த இடத்துல முதல்ல இந்த நம்ம பைக்கில். ஜாக்கு பப்பரப்பேன இருந்தான், கையை காலெல்லாம் உடச்சிங்கண்ணான் பையன். தம்பி உன்னோட ஓல்டு வெர்ஷன் போறான் பாருப்பா, உன்னோட மூத்தோன் போறாரு அங்க, பாத்துக்கோ. அவரு தான் உனக்கெல்லாம் மூத்தோன். அவரை நீ சும்மா நெஞ்சுட்டு இருக்க. அவர் ஒரு காலத்துல பண்ணாத சேட்டையே கிடையாது. போறாரு பாருங்க, ஹிமாலயன் ஓஜி அவரு தான். அப்புறமா தான் நீனு, புரிகிறதா? நீ ஜென்சி கிட்டு, அவரு 90s கிட்டு. பார்த்து நடந்துக்கோ, அவர் முன்னாடிலாம் வாழாட்டாத. எப்படியாச்சும் நான் கொண்டு போய் சேர்த்துட்றா ஜாக்கே, 5 மணிக்கெல்லாம் சேர்த்துட்றா. 4:53க்கு சேப்பாக்கம் வந்துட்டோம், அவ்வளோதான். அப்படியே போக வேண்டியதான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ நிறைய ஷூட்டு போயிருக்குங்க, நிறைய ஏரியா, நிறைய இடம், நிறைய புது இடத்துக்கு. பட் அப்போல்லாம் இந்த யோசனை வரல. விடுங்க, எல்லாம் நன்மைக்கே. அட்லீஸ்ட் இப்போ வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம்ல. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன், ஒரு விஷயம் தோணுச்சுன்னா இப்போவே பண்ணிவிடுங்க. லேட்டாக அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு டைம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அப்போ ரொம்ப லேட்டராக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க என்ன மாதிரி. பைக்கை விடுறது தான் பெரிய டாஸ்க்கு நமக்கு. பைக் எங்கேயாச்சும் இன்னைக்கு டேல நம்ம பார்த்த எல்லா டீமுமே மேடையில இருக்காங்க. அழுவது ஏது, அழறியாது, தோக்கல் நீ புகும்போது உன் தைப்பது காலறியாது. மகனே மகனே, காற்றுக்கு ஓய் வந்ததேது, அடையேது கிடையாது கிடையாது. உண்மையா சொல்லுடா. நன்றி நன்றி நன்றி.